வெறுத்துட்டேங்க. ஆமாம், நிஜமாலுமே வெறுத்துட்டேன். சீரியஸாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நான் எப்படிப்பட்ட பொண்ணுன்னா, ஒரு விஷயத்தையே எனக்கு திருப்பி 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 பண்ணிகிட்டே இருந்தால் எனக்கு போர் அடிச்சிரும். எனக்கு அதை திருப்பி திருப்பி பண்ணவே தோணாது. அந்த மாதிரி எனக்கு பெருசாக ஒரு புதுவாக காய்கறி எல்லாம் இங்கே போட முடியல. கீரை வகை மட்டும்தான் எங்கள் அம்மா போட சொல்கிறாங்க. ஏன்னா காய்கறிகளுக்கு டெப்த்து தேவை. இந்த ட்ரே செல்லு எதுவுமே ரொம்ப டீப்பாக இல்லைல்ல, சின்ன சின்ன ட்ரே தானே. அந்த டெப்த்து அதிகமாக இல்லாததுனால வேர் பிடிச்சி உள்ளார போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எதுவுமே காய்கறியெல்லாம் இங்கே போட சொல்லாததுனால எப்பயுமே வெறும் இலையை மட்டுமே பார்த்து எனக்கு போர் அடிச்சிருச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு டெய்லி போய் தண்ணி விட்டுருவேன். ஆனால் உங்களுக்கு அதில் என்ன திருப்பி காட்டுறதுக்கு இருக்குது புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோக்கு இந்த வீடியோஸ் போட இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால தான் உங்களுக்கு வீடியோஸ் அதிகமாக வரதில்லை. அதனால தான் நீங்களும் என்கிட்ட கோச்சிக்கிறீங்க. இனி இப்படி பண்ணலாங்க. நான் நிறைய கான்டென்ட்ஸ் ஐடியா யோசித்து வச்சுருக்கிறேன் புது வீடியோ போடுறதுக்கு. அது எல்லாத்தையுமே நான் போடுறேன். அதே மாதிரி நம்ம வீடியோவில் ஒரு டைம் அட்லீஸ்ட் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் ஒரு டைம் அட்லீஸ்ட் நம்ம கார்டனை காட்டுற மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ தட் உங்கள் எல்லாருக்குமே கார்டனை பார்த்த மாதிரியும் இருக்கும், எனக்கும் ஏதாவது வித்தியாசமாக பண்ண மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஓகேவான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஒருத்தங்க கமெண்ட்டில் நீங்கள் செடி எல்லாத்தையுமே ஜூமாக காட்டவே மாட்டேங்கிறீங்க, அப்போ தானே அந்த செடியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நாங்கள் பார்த்து ரசிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்க. அதுக்காகவே இதுக்கப்புறம் ஒரு வீடியோ வரப்போகுது. அழகாக எல்லா செடியுமே இப்போ வரைக்கும் எனக்கு பேர் தெரிஞ்ச செடிகள், அதுவும் அழகாக ஹைட்டாக ஒரு லெவலுக்கு வளர்ந்த செடிகள் எல்லாத்தையுமே வீடியோஸை நல்லா ஜூமில் கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணி வச்சு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் இனி உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். அதில் என்னால் முடிஞ்சது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். அண்ட் இதுதான் நம்மளோட அழகான கொத்தமல்லிங்க. எவ்வளோ அழகாக ஹைட்டாக வளர்ந்துருச்சுன்னு பாருங்கள். இதை பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை தான் இன்னொரு ட்ரே எனக்கு போட சொல்லியிருக்காங்க. அண்ட் இது 3 வகையான தக்காளி எல்லாம் போட்டிருக்கிறேன். தக்காளியில் நம்ம வெறும் நாற்றுக்கு தான் போட்டிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல மறுபடியும் பாலக்கு கீரையை போட சொன்னாங்க. ஜூமில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ குட்டியாக அழகாக வந்துச்சு. 3 days ஆச்சுன்னு போட்டு அழகாக வந்துருச்சு. அண்ட் தென் இந்த இடத்துல இருக்கிறது புதினா. அப்புறம் கீழே இந்த ஃபுல் ட்ரே சிறுகீரை வச்சுருந்தோம். அதுவும் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு, பறிச்சிடலாம் அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அண்டு இந்த இடத்துல ரெட் லைன் கீரை இருக்குது, அதுவுமே நல்லா ஹைட்டாக வந்துருச்சுங்க. அண்டு கொஞ்சம் குட்டி பார்த்தீங்க, இது பெரிய பாலக்கீரையோடைய இந்த லெவலுக்கு வந்திருக்கு. இன்னுமே ஹைட்டாக வளரும். இதுதான் நம்ம காக்கை கூட்டத்தோட வீட்டில் ஒரு காக்கா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறது. ஆக்சுவலி அந்த லைட்னிங்லாம் வந்துச்சுன்னா அது பிடிக்கிறதுக்கு அந்த இது கொடுத்துருந்தோம். அதில் உட்காந்துட்ருக்கு பாருங்களேன் எவ்வளோ தைரியமாக. ஓகேங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.